ஹாய் ஸ்மார்ட்டீஸ், வெல்கம் யூ ஆல். இன்றைக்கி மெடிசினல் வேல்யூஸ் நிறைந்த முடக்கத்தான் கீரை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முடக்கத்தான் கீரை தோசை வந்து ரொம்ப ஈஸி தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த இலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இலை இப்படி தான் இருக்கும். அந்த விதை வந்து பலூன் மாதிரி இருக்கும். அதான் இதை பலூன் வைன்னு சொல்கிறாங்க. அந்த விதையை மட்டும் நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் அந்த இலையை மட்டும் எடுத்துக்கலாம். இலையை மட்டும் ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க டஸ்ட் அண்ட் இன்செக்ட்ஸ் எதாவது இருந்தால் க்ளீன் ஆகட்டும். பிகாஸ் அது வந்து கொடியில் தான் வளரும். மெயினாக வந்து காட்டு பகுதியிலையும் வளரும், நம்ம வீட்லேயும் ஒவ்வொருத்தவங்க வளர்க்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டேரெக்டாக அப்படியே நம்ம ரைஸில் போட்டு அரைக்கிறது தாங்க. ஸோ நான் வந்து உளுந்து வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இஷ்டம் தாங்க. வேணுன்னா நீங்கள் வந்து உளுந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். இல்லாமல் டேரெக்டாக வெறும் ப்ளைனாக ரைஸில் மட்டும் வச்சு அரைச்சா கூட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நான் வந்து தோசைக்கு வந்து இன்றைக்கி இட்லி அரிசியும் அண்ட் ரைஸ் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ரைஸும் சேர்த்து எடுத்திருக்கேன். பட் நீங்கள் யூஸ்வலாக தோசைக்கு எந்த ரைஸ் எடுத்துருப்பீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ப்ளைனாக. இப்போ தோசைக்கு அரைக்கிற மாதிரி ரைஸ் போட்டுக்கோங்க. அது கூடயே வந்து ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கீரையும் போட்டுக்கோங்க. கீரை குவான்டிட்டி எவ்வளோ சேர்த்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. பிகாஸ் இதில் வந்து நியூட்ரிஷனல் வேல்யூஸுங்கிறத விட மெடிசனல் வேல்யூஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சாக இருக்குது. ஸோ ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்கனால ஓவரால் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. மெயினாக பாடி பெயினுக்கு நல்லதுங்க. எனக்கு வந்து பேக் பெயின் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அதனால் வந்து நான் எவ்வளோ கீரை கிடைச்சாலும் போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் தான் போட்டேன். எனக்கு நிறைய குவான்டிட்டி கிடச்சிது. நானும் ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் போட்டு கிரைண்ட் பண்ணேன். உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக தான் கிடச்சிது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கூட போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம தோசைக்கு எப்படி நைஸாக மாவு அரைச்சிப்போமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அந்த அரிசியோடையே சேர்த்து போட்டு இதை வந்து நல்லா போட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா நைஸாக அரைப்படும். அண்ட் அதுலேயே சால்ட் போட்டுக்கோங்க. அண்ட் இதை இன்ஸ்டண்ட்டாக நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். அதாவது 2-3 ஹவர்ஸ் அந்த அரிசி ஊற வைக்கிற டைம் மட்டும்தாங்க. இதை வந்து புளிக்க வைக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் டேரெக்டாக அரைச்ச உடனேயே வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து ஈவினிங் ஊற வச்சுட்டு அப்படியே வந்து 6 o'clock ஊற்றி அப்படியே டேரெக்டாக தான் சாப்பிட்டோம். இது வந்து நான் 3rd டைம் ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு. ஏன்னா இது கீரை வந்து கசப்பாக இருக்குமா, டேஸ்ட் எப்படி இருக்கும், ராஸ்மல் அடிக்கும் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் உங்களுக்கும் அந்த ஃபீல் இருக்கலாம். பட் டெஃபினட்டாக இது அப்படி இல்லவே இல்லைங்க. நீங்கள் ஒன்ஸ் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்களே எப்போ சாப்பிட்லாம், நம்ம அதிகமாக இதை சாப்பிட்ணும், அடிக்கடி எடுத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்தளவுக்கு டேஸ்ட் செம்மையாக இருக்குது. அண்டு வந்து நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்குது. எனக்கு வந்து பெயின் நல்லா ரிலீவான மாதிரி இருந்தது. சாப்பிடும்போது ஒரு ஃபில்லிங்கான ஃபீல் கிடைக்குது. அஸ் வெல் அஸ் வந்து இதில் வந்து மெயினாக பெயின் ரிலீவர் தாங்க. அதாவது உடம்பு வலி கேட்கும். ஸோ அதனால் வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல் தான். மெயினாக ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, அவங்க ஒர்க்கிங் மேனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே தான். தோசை வந்து ஸ்டிக்கியாக வருமா, ஒட்டிக்குமா, கல்லில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிலாம் கிடையவே செய்யாதுங்க. நீங்கள் நார்மலாக ஊற்றுற மாதிரி ஊற்றுங்க. அண்ட் வந்து மாவு வந்து அந்த டஃப் வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். அதாவது கையில் ஒட்டினா அந்த மாவு ஒட்டுலங்க, அந்த கன்சிஸ்டன்சியில் வச்சு ஊற்றுங்க. அதர்வைஸ் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லைங்க. அண்ட் நெய் சேர்த்துருக்கேன். நான் நெய் சேர்க்கும்போது இன்னும் வந்து நமக்கு அந்த டேஸ்ட் செம்மையாக இருக்கும். அதனால் நான் நெய் சேர்த்துருக்கேன். ரிச்சாக கிடைக்கும்போது நமக்கு வந்து அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகங்க. ஸோ நான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக எப்போவுமே எதை செஞ்சாலும் ரொம்ப ஹெல்த்தியாக தான் செய்வேன். பிகாஸ் ஹெல்த் இஸ் அவர் வெல்த். அண்ட் இந்த தோசைக்கு வந்து நீங்கள் சட்னி, சாம்பார், ஈவன் சுகர் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா அந்த தோசை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறதுனால ப்ளைனாக சாப்பிட கூட நல்லாயிருக்கும். ஐ ஹோப் யூ லைக் மை வீடியோ guys. If you want more healthy recipe like this, please subscribe and don't forget to click the bell button for more information about my videos. Thank you guys. I meet you in next video. Stay healthy and stay fit.